ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் 4 2025ல 180+ எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஏன் 180+ அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தோம்னா, குரூப் 4ல வந்து நம்மளுடைய அதாவது கல்வி தரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு தான். அதனால வந்து குரூப் 4ல வந்து போட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால வந்து நம்ம மொத்தம் 200 கொஸ்டின்ல வந்து நம்ம 180க்கு மேல கொஸ்டின் போட்டோம்னா ஈஸியா நமக்கு வந்து வேலை கிடைச்சிடும். அது வந்து எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ்ல இருந்து 100 கொஸ்டினும், கணக்குல இருந்து 25 கொஸ்டினும், பொது அறிவுல இருந்து 25 கொஸ்டினும், மொத்தம் 200 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல வந்து தமிழ்ல வந்து பார்த்தோம்னா, ஏன்னா தமிழுக்கு தான் நம்ம வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். 100 கொஸ்டின் தமிழ்ல இருந்து கேட்கறதுனால நம்ம தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். தமிழ்ல வந்து சிலபஸ் வந்து 3ஆ பிரிச்சுக்கிடுவாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, பகுதி ஆ, பகுதி ஆ, பகுதி இ அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சுக்குவாங்க. பகுதி ஆ வந்து இலக்கணமும், பகுதி ஆ வந்து இலக்கியமும், பகுதி இ வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சிருப்பாங்க. இதுல வந்து அதிக வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இலக்கணத்துல இருந்து 40ல இருந்து 45 கொஸ்டினும், இலக்கியத்துல இருந்து 30ல இருந்து 35 கொஸ்டினும், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுல இருந்து 20ல இருந்து 25 கொஸ்டினும் கேட்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எங்க இருந்து படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எப்படி படிச்சா நம்மளால பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வந்து இந்த சிலபஸ்க்கான ஒரு ரெஃபரன்ஸ் புக்கா வந்து நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்கூல் புக்ஸ்ன்னு பார்த்தோம்னா புதிய புத்தகம், பழைய புத்தகம் ரெண்டும் சேர்ந்து படிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து சிலபஸ் வைஸா படிக்க ஆரம்பிச்சோம்னா பிகினர்ஸ்க்கு வந்து சிலபஸ்ல எங்கெங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியாது. அதனால வந்து முதல்ல வந்து ஸ்கூல் புக்ஸ்ல 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற பாட புத்தகத்தை வரிசையா படிக்கணும். 6ஆம் வகுப்பு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இயலை நம்மளால எவ்வளவு மணி நேரத்துல படிக்க முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆல்ரெடி படிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு இயலை வந்து 2ல இருந்து 2.5 மணி நேரத்துல படிச்சு முடிச்சிருவாங்க. இப்ப இது புதுசா படிக்க வர்றவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு இயலை 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகும். அப்ப நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க, மொத்தம் எத்தனை இயல் இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதாவது 6ஆம் வகுப்புல இருந்து இப்ப 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு 21 இயல் இருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு இயலுக்கு நம்ம 4 மணி நேரம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா மொத்தம் 21 இயல் இருக்கு. அப்ப 21 × 4 கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க. அப்படி கணக்கு பண்ணி பார்த்து படிங்க. நம்ம 6ஆம் வகுப்புல ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வாசிங்க. 2வது அந்த புத்தகத்தை நல்லா படிங்க. 3வது தடவை அந்த புத்தகத்தை நம்ம மனசுல பதிகிற அளவுக்கு படிங்க. படிக்கிற டைமிங்க வந்து நீங்க வந்து என்ன சொல்றதுன்னா 20 × 20 + 5 + 5 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதாவது இப்ப நீங்க ஒரு 20 நிமிஷம் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிங்க. அப்பனா தான் உங்களால வந்து தொடர்ந்து படிக்க முடியும். சும்மா எடுத்தோன்னே 8 மணி நேரம் படிக்கிறேன், 10 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிச்சீங்கன்னா உங்களால மைண்ட்ல எதுவுமே வந்து சேவ் ஆகாது. நீங்க வந்து உங்களுக்கு படிக்கிற டைமிங் வந்து குறிப்பிட்ட டயத்துக்கு படிங்க, ஒரு 5 நிமிஷம் பிரேக், மறுபடியும் படிங்க, ஒரு 5 நிமிஷம் பிரேக், இப்படி எடுத்துக்கிட்டே படிங்க. அப்படின்னா தான் உங்களால தொடர்ந்து படிக்க முடியும். அதுக்கப்புறம் இப்ப நீங்க 6ஆம் முடிச்சிட்டீங்களா, அதுக்கப்புறம் வந்து 7ஆம் வகுப்பு, அதுக்கப்புறம் 8ஆம் வகுப்பு, அதுக்கப்புறம் 9, 10 வரைக்கும் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பழைய புக் எடுங்க. பழைய புக் எடுத்துட்டு சிலபஸ்ல என்னென்ன டாபிக் எல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் முதல் படிக்க ஆரம்பிங்க. இப்படி எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 11, 12 அந்த தமிழ் புத்தகத்தை படிக்க ஆரம்பிங்க. அதுலயுமே 11, 12லயுமே சிலபஸ்ல கவர் ஆகிற டாபிக் மட்டும் படிச்சா போதுமானது. இப்பெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்ல வந்து எல்லாரும் ஈஸியா 90க்கு மேல எடுத்துடுறாங்க. அப்படிங்கிறதுனால வந்து சிறப்பு தமிழ்ல இருந்தும் இலக்கிய வரலாறு புத்தகத்துல இருந்து கேள்விகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அப்ப வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து 11th, 12th இருக்கிற சிறப்பு தமிழ் புத்தகத்தை வந்து நல்லா படிக்கணும். அது போக இலக்கிய வரலாறு புத்தகம் வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ராஜேந்திரன் எழுதின புக்கு, தேவிரா எழுதின புக்கு, இந்த மாதிரி ஒரு சில புக்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணி படிச்சோம்னா தான் நம்மளால வந்து தமிழ்ல வந்து 90க்கு மேல மார்க் எடுக்க முடியும். பார்த்தோம்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து 80% தான் கேட்பாங்க. மிச்சம் எல்லாமே சிலபஸ் வைஸா கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம சிலபஸ் வைஸா படிக்கணும். வந்து ஸ்கூல் புக் வைஸா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிலபஸ் வைஸா படிக்கணும். சிலபஸ் வைஸா படிக்கல பார்த்தோம்னா பழைய புக்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும், புது புக்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது போக சிறப்பு தமிழ்ல எங்க இருக்கு, அது போக அந்த தமிழ் இலக்கிய வரலாறுல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கணும். இதுக்காக தான் நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிகினர்ஸ்க்காக நம்ம வீடியோல இப்ப நற்றிணை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது நற்றினைன்னு பார்த்துட்டோம்னா ஸ்கூல் புக்ல பழைய புக்ல எங்க இருக்கு, புது புக்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சிலபஸ வந்து டீகோட் பண்ணி நம்ம வந்து அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம யூடியூப் சேனல்ல வந்து என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு
இப்ப வந்து நற்றினை வந்து பழைய புக்கு, புது புக்கு, சிறப்பு தமிழ், தமிழ் இலக்கிய வரலாறுலாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து மொத்தமா தொகுத்து ஒரே வீடியோவா வந்து வெளியிடப்படும். அந்த வீடியோவை பார்த்து நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம குரூப் 4க்கு தமிழ் எப்படி படிக்கிறதுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து நான் நல்ல முக்கியமா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது வந்து 9th 10th புக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஏன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30ல இருந்து ஒரு 35 கொஸ்டின் வந்து அந்த 9th புக்ல இருந்தும் 10th புக்ல இருந்து கேட்கறாங்க. அதனால வந்து 9th புக்கும் 10th புக்கும் நல்லா படிக்கணும். இப்ப நம்ம வந்து அடுத்து ஜிஎஸ் பார்க்கலாம். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல வந்து 75 கொஸ்டின் கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப அந்த 75 கொஸ்டின் நம்ம வந்து 75 கொஸ்டின்ல வந்து இப்படி பிரிச்சுக்கலாம். பாலிட்டில இருந்து குறைஞ்சது 12ல இருந்து 15 கொஸ்டினும், சயின்ஸ்ல இருந்து 8ல இருந்து 10 கொஸ்டினும், ஜியோகிராஃபில இருந்து 5ல இருந்து 6 கொஸ்டினும் கேட்பாங்க. ஹிஸ்டரியில இருந்து 8ல இருந்து 10 கொஸ்டினும், ஐஎன்எம்லயும் 8ல இருந்து 10 கொஸ்டினும், எக்கனாமிக்ஸ்ல 4ல இருந்து 5 கொஸ்டினும், கரண்ட் அஃபேர்ஸ்ல 10 கொஸ்டின் கேட்பாங்க அப்ராக்சிமேட்டா. அது போக யூனிட் 8 பிளஸ் 9ல இருந்து மொத்தமா 15 கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து 10th புக்ல இருக்கிற 3 பாடம் முக்கியமா படிச்சோம்னா 3 பாடம், அதாவது இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இந்த 3 பாடம் படிச்சாலே கிட்டத்தட்ட ஒரு 60% கொஸ்டினை வந்து நம்மளால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். அது போக 11th 12th இருக்கிற அரசியல் அறிவியல் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து படிச்சோம்னா மீதி இருக்கிற அந்த 40 கொஸ்டின் 40% கொஸ்டினை வந்து ஈஸியா நம்ம வந்து அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சயின்ஸ், அதாவது சயின்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு சப்ஜெக்டா இருக்கும். ஆனா சயின்ஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட டாபிக் மட்டும், அதாவது இந்த நோய்கள், ஒளியியல், அமிலம், காரம், உப்பு, இது போன்ற ஒரு சில டாபிக் மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து படிச்சோம்னா நம்மளால சயின்ஸ்ல வந்து ஈஸியா 8ல இருந்து 10 கொஸ்டின் எடுக்க முடியும். இந்த 8ல இருந்து 10 கொஸ்டினும் கிட்டத்தட்ட 9th 10th இந்த சயின்ஸ் புக்ல இருந்து தான் கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜியோகிராஃபி. இந்த ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் நம்ம 5ல இருந்து 6 கொஸ்டின் எடுக்கணும்னா இந்தியா ஜியோகிராஃபி, அதாவது 10th புக்ல இருக்கிற இந்திய ஜியோகிராஃபி 5 லெசனை படிச்சோம்னா நம்மளால ஈஸியா 5ல இருந்து 6 கொஸ்டின் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஹிஸ்டரியில வந்து நம்ம 8ல இருந்து 10 கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் 6th 7th 8th இதுல இருக்கிற ஹிஸ்டரி எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா 11th 12th இருக்கிற ஹிஸ்டரி எல்லாம் நல்லா படிக்கணும். அப்படி படிச்சாதான் நம்மளால வந்து இதுல வந்து 8ல இருந்து 10 மார்க் ஈஸியா எடுக்க முடியும். ஐஎன்எம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐஎன்எம் வந்து 10th-லயும் இருக்கு 12th-லயும் இருக்கு. முதல்ல வந்து நம்ம 10th புக்கை வந்து நல்லா கவர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் 12th புக் படிக்கலாம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து 11th 12th இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பாடத்தை மட்டும் படிச்சாலே நம்ம வந்து இதால 4ல இருந்து 5 கொஸ்டின் படிச்சிட முடியும். இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இப்ப இருந்த நோட்ஸ் எடுத்தோம்னா அது வந்து வேஸ்ட். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு சில நேரம் வந்து கேட்பாங்க, கேட்காமலும் போகலாம். ஏன்னா இல்லைன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் கூட கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து கடைசியா பார்த்துக்கலாம். நீங்க இப்ப நோட்ஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா முதல் வந்து தினகரன், தமிழ் இந்து, தினமணி இந்த 3 நியூஸ் பேப்பரை முதல் வாசிங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரை நோட்ஸ் எடுங்க. நீங்களா நோட்ஸ் எடுங்க. மத்த யூடியூப் சேனல்ல போடுறோம் அதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்களா நோட்ஸ் எடுத்து பாருங்க. அப்படின்னா தான் வந்து அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் யூனிட் 8 யூனிட் 9ல இருந்து 15 கொஸ்டின். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல 6th-ல இருந்து 8th வரைக்கும் இருக்கிறதுல தமிழ்நாடு ரிலேட்டடான பாடத்தை மட்டும் படிங்க. அது போக திருக்குறள் 6th-ல இருந்து 10th வரைக்கும் இருக்கிற திருக்குறளை நல்லா படிங்க. ஏன்னா திருக்குறள்ல இருந்து குறைஞ்சது 3ல இருந்து 4 கொஸ்டின் யூனிட் 8 9ல கேட்கிறாங்க. இது மொத்தமா பார்த்தோம்னா தான் நமக்கு 75 கொஸ்டின் வரும். இப்ப தமிழும் மேக்ஸும் பார்த்தோம்னா மொத்தம் 125 கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த 125ல வந்து நம்ம 115 போடணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜிஎஸ்ல 75ல நம்ம 65 பிளஸ் போட்டாதான் 180 பிளஸ் வரும். இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா ஜிஎஸ்ல வந்து நம்ம அதிகமான முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் வந்து பாலிட்டிக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா பாலிட்டிக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கு. பாலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் ஹிஸ்டரி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சயின்ஸ் படிக்கணும். குரூப் 4ல பார்த்தோம்னா மேக்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 25 கொஸ்டினுமே மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ல இருந்து தான் எடுப்பாங்க. நமக்கு வந்து பேசிக்கான ஒரு மேக்ஸ், ஒரு சில மேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சாலே ஈஸியா நம்மளால 10ல இருந்து 15 வரைக்கும் போட முடியும். நமக்கு வந்து மேக்ஸை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படிலாம் பயப்படக்கூடாது. டெய்லி வந்து நம்ம வந்து மேக்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மேக்ஸ் வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்தோம்னா எல்சிஎம், ஹெச்சிஎஃப், விகிதம், விகிதாச்சாரம், சதவீதம், தள்ளுபடி, இந்த மாதிரியான டாபிக்லாம் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில வந்து யூஸ் பண்றது. அப்படிங்கிறப்ப அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்துறதுனால வந்து நமக்கு வந்து
ஒரு தடவை நம்ம வந்து அந்த டாபிக் எல்லாம் படிச்சிட்டோம்னா அது நம்ம வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து மறக்காது. அப்படிங்கிறப்ப பார்த்தோம்னா நம்ம மேக்ஸ்ல இருந்து குறைஞ்சது 15ல இருந்து 20 கொஸ்டின் வந்து ஈஸியா போடுறோம். மிச்சம் இருக்கிற அந்த 5 கொஸ்டின் பார்த்தோம்னா அதாவது ரீசனிங் இந்த மாதிரி ஒரு சில டாபிக் எல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமான டாபிக்ல இருந்தா நம்ம ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப முடிஞ்ச குரூப் 4ல பார்த்தோம்னா ஸ்கூல் புக்ஸை தாண்டி வெளியில இருந்தும் கொஸ்டின்ஸ் எல்லாம் மேக்ஸ்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப வந்து அதெல்லாம் நம்ம எங்க இருந்து படிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில ரெஃபரன்ஸ் புக் எல்லாம் யூஸ் பண்ணணும். நாம இப்ப வந்து குரூப் 4 தாண்டி குரூப் 2A மெயின்ஸ்ல வந்து ரீசனிங் டாபிக் இருக்கு. அந்த ரீசனிங் டாபிக்ல வந்து இருக்கிற மேக்ஸ் டாபிக்ல இருந்து ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு டாபிக் முடிஞ்சிருச்சுன்னா இப்ப அதாவது காலண்டர் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வந்து 3 பிரிச்சிருப்பாங்க. அந்த 3 டாபிக்கும் முடிஞ்ச உடனே வந்து ஒரு 50 சம் வந்து நம்ம டெலகிராம்ல வந்து சம் வந்து கொடுப்போம். அதை வந்து போட்டு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது போக வந்து நம்ம குரூப் 4க்கு தமிழ், GS, மேக்ஸ் போன்ற வீடியோ எல்லாம் அடுத்தடுத்து வந்து அப்லோட் பண்ண போறோம். அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க.